அப்பா 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலையில் அற்புதமான நாளில் ஜோதிலிங்கேஸ்வருடைய கருணையோடு தில்லைக்கூத்தன் சிதம்பர நடராஜ பெருமன் திருவருளோடு பக்கத்தில் இருக்கும் மகாசக்தி பத்ரகாளியினுடைய கருணையோடு என் ஞானகுரு வடலூர் வள்ளலார் அருளோடு எல்லாரும் இந்த காமாட்சி தீபத்தை தொட்டு வணங்குங்க. 9 கிரகத்தை வணங்குங்க, நவலிங்கத்தை வணங்குங்க. இவர் தான் ஜோதிலிங்கம், சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்தர்லிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம். உலகத்திலேயே 9 லிங்கம் இருக்கிற இடம் சிதம்பரத்தில் தான். சிவபெருமான கிரகம் பிடிக்க வரும்பொழுது அவர் கோபமாக பார்க்கும்பொழுது அந்த 9 கிரகங்களும் நவலிங்கமாக அமைஞ்சது. அது முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு எதிர்க்க இருக்குது. அது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு அடியனுக்கு தான் இந்த வாய்ப்பை சிவன் திருவருளால் எனக்கு கிடைத்தது. சிவன் அவ்வளோ சீக்கிரம் பேசவே முடியாதுங்க. நீங்கள் தாங்க கோடிக்கணக்கான பேர் சுற்றின்னு போகலாம். சிவன் கண் திறந்து பார்க்கணும், அவர் கை கால்கள் அசைவு பார்க்கணும், அவருடைய ஞான கண்ணை திறந்து நம்மளை பார்க்கணும். எப்படிங்க சிவன்கிட்ட நெருங்கிறதுக்கு? உன் மனமே கோயிலுங்க, உள்ளம் பெருங்கோயில். ஓங்காரம் என்ற ஓம் நமச்சிவாய் என்ற திருமந்திரத்தை ஓதுகிற பொழுது உள்ளத்தை அடக்கி மனதை தெளிவாக்கி தர்மத்தை உயர்த்தி தானம், தர்மம், பக்தி, உண்மை, ஒழுக்கம், சத்தியம், ஆணவம், கர்வம் எதுவும் இல்லாமல், தப்பான துட்டு சேர்க்காமல், பேர் புகழுக்கு போகாமல், பதவி சுகத்துக்கு ஆசைப்படாமல், இறைவன் திருவதியே திருத்தொண்டனாக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு பிறவி இல்லாமல் சிவன் பாதத்தில் போய் சேர்ந்து விடுவீர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவன் கோயிலுக்கு போய் தொண்டு செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் சிவன் கோயிலில் வந்து பெருக்கி தொலைச்சிட்டு போனால் என்ன கட்டு போச்சு உங்களுக்கு? சாமி கும்பிட்றீங்கள, எதுக்கு? அதுக்கு என்னத்துக்கு அங்க பிரதட்சணை? உன்னை சுத்தம் சொன்னாரா? ஏன் ஒரு கோயிலில் பெருக்க மாட்டீங்களா? சுத்தம் பண்ண மாட்டீங்களா? ஒரு காமாட்சி விட கழுவி கொடுக்க மாட்டீங்களா? எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாமே நடக்கணும். என்னங்க அர்த்தம்? கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறவங்கலாம் போன ஜென்ம புண்ணியங்க, அவனுக்கு அந்த யோகம் கிடச்சிருக்குங்க. சித்தர்கள்லாம் காசு வேணா, பணம் வேணா, பேர் வேணா, புகழ் வேணான்னு கடவுள் திருவடி கதியாக இருக்கிறான். அதனால்தான் அவன் அடுத்த ஜனனம் இல்லாமல் இறைவன்கிட்ட போகிறான். இன்னைக்கு எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுறான், பதவியை நோக்கி ஓடுறான், புகழை நோக்கி நடுறான். சிவன் திருவடியை நோக்கி எவையா ஓடுறீங்க? உங்களுக்காக ஓடுறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஓடுறீங்க, உங்கள் பிள்ளைக்காக வேண்டுறீங்க, உங்கள் பேர பசங்களுக்காக வேண்டுறீங்க. இந்த கோயில் விளங்கணும், இந்த கோயில் தானம் நடக்கணும், இந்த கோயில் தர்மம் நடக்கணும், இந்த கோயிலில் விளக்கு எரியணும், இந்த கோயிலில் தீபம் எரியணும், இந்த கோயிலில் அபிஷேகம் நடக்கணும், இந்த கோயிலில் எல்லா சுபிட்சம் நடக்கணும்னு எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? எத்தனை பேர் உதவி செய்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த 40 வருஷத்தில் பல கோடி பேர் இங்கே கோயிலில் வந்திருக்காங்க. 10 பைசாவுக்கு மாட்டாங்க. அவெல்லாம் கர்ணனா? அவெல்லாம் பக்தனா? அதனால்தான் அவங்களாம் விளங்காத போகிறதுக்கு காரணம். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நன்று கொள்ளும். உங்கள் பணத்தை அவ்வளோ உஷாராக பார்த்துக்கிறீங்க. கடவுள் போட்ட பிச்சடா டே, அவனுக்கே கணக்கு பார்க்குற. என்ன எடுத்துன்னு போக போகிறேன்? அண்ணாக்கார ஒத்துருவானா டேய்? கையில் இருக்கிற மோதிரம், செயின், கின்னு எல்லாம் உருவிடுவான், தூக்கி தொப்பல் போடுவான்டா. ஒன்று நல்லபடியாக உன் உயிர் இறைவனை போகிறதுக்கு புண்ணியம் சேர்றான். இன்னையிலேருந்து தானம் பண்ணுங்கப்பா, இன்னையிலேருந்து தர்மம் பண்ணுங்கப்பா. இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து 1 மணி நேரம் இறைவனுக்கு தொண்டு செய்ப்பா. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். இப்பொழுது மகா தீபார்த்தனை. ஓம் நமச்சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. திருச்சிற்றம்பலமே நமக. திருச்சிற்றம்பலமே நமக. எல்லாரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படியே இந்த தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே அம்மா பாதத்தை வணங்குங்க. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் உள்ளத்திலும் உங்கள் தேகத்திலும் இறைவன் சிவனே சாட்சாத் அந்த ஆதிசிவன் அருணாச்சல ஈஸ்வரர் அண்ணாமலையார் உண்ணாமலை சமேத நவலிங்கேஸ்வருடைய கருணையோடு தில்லைக்கூத்தனே ஞான தலைவனே எல்லாருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பெடுத்து கஷ்டம் துன்பம் துயரத்தை நீக்கி அடுத்த ஜனனம் இல்லாமல் வாழ இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தோடு ஆனந்தமாக வாழ உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.